ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் அதிக வித்தியாசமான உயிரினங்கள் இப்ப இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா இன்னமும் எத்தனையோ உயிரினங்கள் நம்ம மனிதர்களோட கண்கள்ல படாம இப்பவும் மறைஞ்சு வாழ்ந்துட்டு தான் இருக்கு. சோ அதுல தப்பி தவறி கேமரால சிக்கின ஒரு 10 வினோதமான உயிரினங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு குளத்துல மீன் பிடிக்கிறதுக்காக வந்த ஒரு ஃபிஷர்மேன் அங்க ஏதோ ஒண்ணு ரொம்பவே வினோதமா ஊர்ந்து போறத பாக்குறாரு. அது பாக்குறதுக்கு என்னதான் ஒரு முதலை மாதிரி இருந்தாலும் எந்த ஒரு முதலையும் தரையில நடந்துதான் போகுமே தவிர இந்த மாதிரி ஊர்ந்து போறதில்ல. ஒருவேளை இது சண்டை போடும்போது தன்னோட கை கால்களை எதிரிகள் கிட்ட பறிகொடுத்த ஒரு முதலையா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இது பிறக்கும் போதே சரியா வளர்ச்சி அடையாத லிம்ஸோட பிறந்த ஒரு முதலையாவும் இருக்கலாம். தன்னோட பேக் யார்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கிருந்து ஏதோ ஒரு வினோதமான சத்தம் கேட்டிருக்கு. சோ அது என்னன்னு போய் செக் பண்ணி பாக்குறப்ப அங்க இப்படி ஒரு வினோதமான கிரியேச்சரை பாக்குறாரு. ஆக்சுவலா இதைத்தான் கிரேட்டர் பிளைண்ட் மோல்ட் ரேட்னு சொல்லுவாங்க. அதாவது நேக்கடு மோல்ட் ரேட்டுங்கிற இந்த ஒரு உயிரினத்தை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அதே உயிரினம் தன்னோட கண்களை இழந்து சைஸ்ல பெருசா இருந்தா எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த கிரியேச்சரும் இருக்கும். கிட்டத்தட்ட 3000க்கும் அதிக வித்தியாசமான பாம்பினங்கள் இப்ப இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. அதுல நிறைய வகையான வினோதமான பாம்புகளை நாம நேர்லயோ இல்ல வீடியோஸ் மூலமாவோ பார்த்திருப்போம். ஆனா இந்த மாதிரியான ஒரு பாம்பை கண்டிப்பா நீங்க யாரும் பார்த்திருக்கவே மாட்டீங்க. சடனா இந்த வீடியோவை பார்க்கும்போது இந்த பாம்போட உடம்புல இருந்து நிறைய புழுக்கள் வெளியேற ட்ரை பண்ற மாதிரி தெரியும். ஆக்சுவலா இப்படி ஒரு பாம்பை பார்த்ததும் சடனா அந்த நபர் இதை வீடியோ எடுத்து இது என்ன வகையான பாம்புன்னு சொல்லி ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிட்டாரு. பட் இப்ப வரைக்கும் இது என்ன வகையான பாம்புன்னு சொல்லி யாருக்குமே தெரியல. இத பார்க்கும்போது கண்டிப்பா இத ஒரு CGI தான் நினைப்பீங்க. ஆனா இதோட பேர் தான் வயலின் மேண்டிஸ். பிரேயிங் மேண்டிஸ் இனத்தை சேர்ந்த இந்த பூச்சிகளோட உடம்பு பார்க்க கிட்டத்தட்ட ஒரு வயலின் ஷேப்ல இருக்கிறதால தான் இவைகள் வயலின் மேண்டிஸ்னு அழைக்கப்படுது. சோ ரொம்பவே குச்சி குச்சியா தின்னா இருக்கிற அதோட பாடிக்கு மேல இப்படி இலை மாதிரியான ஷேப்பை நீங்க பார்க்கலாம். ஆக்சுவலா இப்படி இலை மாதிரி இருக்கிற ஷேப்பை யூஸ் பண்ணி தான் இந்த பூச்சிகள் இலைகளுக்கு உள்ள போய் இலையோட இலையா மறைஞ்சு தங்களை பாதுகாத்துக்கும். மார்வெல்ல வரக்கூடிய இந்த வெனம் கேரக்டரை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த வெனம் கேரக்டர் உண்மையிலேயே இப்ப நம்ம பூமியில இருக்குன்னு சொன்னா அதை உங்களால நம்ப முடியுதா? 2020 சைனாவை சேர்ந்த ஒரு ஃபிஷர்மேன் மீன் பிடிக்க வரும்போது அங்க நதியோரமா இருக்கிற பாறையில ரொம்பவே வினோதமான ஒண்ணு ஒட்டிட்டு இருக்கிறத ஸ்பாட் பண்றாரு. சோ அது என்னன்னு கிட்ட போய் பார்க்கலாம்னு போறப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது அசைய ஆரம்பிச்சிருக்கு. தென் அது என்னதுன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல அதை அப்படியே களைச்சு விடுறாரு. ஆனா அவர் எவ்வளவுதான் அதை களைச்சு விட ட்ரை பண்ணாலும் களைஞ்ச அந்த பார்ட்ஸ் எல்லாம் திரும்பவும் ஒன்னோடு ஒண்ணு அட்டாச் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. இது ஆன்லைன்ல பார்த்த ஒரு சில வியூவர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா மேபி இது நிறைய புழுக்கள் ஒன்னா சேர்ந்த ஒரு வார்ம் கிளஸ்டர்னு சொல்றாங்க. பொதுவா படங்கள்ல தான் இந்த மாதிரியான ஜாம்பிஸை பார்த்திருப்போம். ஆனா உண்மையிலேயே இந்த ஜாம்பிஸ் எல்லாம் இப்பவும் நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்குன்னு சொன்னா அதை உங்களால நம்ப முடியுதா? ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஜாம்பிஸ் எல்லாம் இப்படி மனித உருவத்துல இருக்கிறது இல்ல. இந்த பூச்சியை பாருங்க, இதோட பாதி உடம்ப காணும். அண்ட் இதோட 6 கால்கள்ல ஆல்மோஸ்ட் 5 கால்கள் செயலிழந்து வெறும் ஒரே ஒரு கால் மட்டும் தான் ஆக்டிவா இருக்கு. பொதுவா இப்படி ஒரு கண்டிஷன்ல கண்டிப்பா எந்த ஒரு உயிரினத்தாலையும் வாழவே முடியாது. ஆனா எப்படி இந்த பூச்சியால மட்டும் இப்படி நடக்க முடியுதுன்னு கேட்டீங்கன்னா இதுதான் ஜாம்பி இன்செக்ட் சொல்லுவாங்க. அதாவது ஒருவித பாரசைட் இந்த பூச்சியோட மூளைக்குள்ள புகுந்து ஆல்ரெடி இறந்து போன இந்த பூச்சியோட உடம்ப இப்படி தன்னோட இஷ்டத்துக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. தன்னோட பேக் யார்ட்ல ஏதோ வினோதமான சத்தம் கேட்டதும் அது என்னன்னு செக் பண்றதுக்காக போறாரு. சோ அப்படி என்னன்னு போய் செக் பண்ணி பாக்குறப்ப அங்க இப்படி ஒரு வினோதமான கிரியேச்சரை பாக்குறாரு. நல்ல மிகப்பெரிய பருமனான உடம்பும் அண்ட் சிலந்தி மாதிரியே கால்கள் இருந்த அந்த கிரியேச்சரோட முகம் கிட்டத்தட்ட ஒரு மனித குழந்தையோட முகம் மாதிரியே இருந்திருக்கு. ஹியூமனாய்ட் ஸ்பைடர்னு அழைக்கப்படுற இந்த கிரியேச்சர் மேபி ஒரு ஃபெயிலியரான சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்டா இருக்கும்னு சொல்றாங்க. சோ இப்படி ஒரு வினோதமான கிரியேச்சரை பார்த்ததும் பயத்துல ஃபர்ஸ்ட் அவர் உள்ள ஓடிட்டாரு. பட் அதுக்கப்புறமா எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவரால் அந்த கிரியேச்சரை பார்க்கவே முடியல. 2015 அமெரிக்கால இருக்கக்கூடிய டெக்சாஸை சேர்ந்த ஒரு நபர் அங்க இருக்கிற ரோட்ல வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அங்க ரோட்டுக்கு நடுவுல நிறைய பஞ்ச் ஆஃப் குவியல் அங்கங்க ஒரே லைன்ல இருக்கிறத பாக்குறாரு. சோ அது என்னன்னு செக் பண்றதுக்காக ஒரு குச்சி எடுத்து அதை கிளறி பாக்குறப்பதான் தெரியுது அது எல்லாமே நிறைய மண்புழுக்கள் சேர்ந்த ஒரு குவியல்னு. பார்க்கவே ஏதோ யானை சாணம் போட்ட மாதிரி இருக்கிற இந்த மண்புழுக்கள் எல்லாம் எப்படி அதுவும் இந்த மாதிரி நடு ரோட்ல வந்து குவிஞ்சிருக்குன்னு தான் தெரியல. இதுவரை இந்த உலகத்துல வாழ்ந்ததுலேயே மிகப்பெரிய டைனோசர்னா அது இந்த அர்ஜென்டினோசாரஸ் தான். பட் இந்த டைனோசர் இப்ப நம்ம பூமியில வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொன்னா அதை உங்களால நம்ப முடியுதா? இந்த நபர் தன்னோட கார் டயர்ல ஏதோ புழு மாதிரி இருக்கிற ஒரு வினோதமான கிரியேச்சர் ஒட்டிட்டு இருக்கிறத பாக்குறாரு. பொதுவா எந்த வகையான புழுக்களுக்கும் கை கால்கள் இருக்காது. ஆனா இத பாருங்க, நல்லா பெரிய கழுத்து, 4 கால்கள் மற்றும் ஒரு வால் எல்லாம் கூட இருக்கு. சோ இது பாக்குறதுக்கு என்னதான் ஒரு சூம்பி போன அர்ஜென்டினோசாரஸ் மாதிரி இருந்தாலும் இது என்ன வகையான உயிரினம்னு இப்ப வரைக்கும் அதை பார்த்த யாருக்குமே தெரியல.
சோ இதே மாதிரி நாம பார்க்காத இன்னமும் எத்தனையோ வினோதமான உயிரினங்கள் நம்ம மனிதர்களோட கண்கள்ல படாம இப்பவும் இந்த உலகத்துல மறைஞ்சு வாழ்ந்துட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம கண்கள்ல படாத வரைக்கும் தான் அவைகளுக்கு நல்லது.